பிறந்த வீடுங்கிறது முஹம்மது பின் யூசுப் என்பவருடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். இன்று மக்காவை கஅபாவை சுற்றி உள்ள அந்த பழைய வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு மாத்திரம் இருக்குது. நிறைய ஹாஜிமார்கள் இங்க இருக்கிறாங்க, நம்ம கூட ஹஜ்ஜிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடுங்கிறது இன்றும் அது இருக்கிறது. அது அறிவினுடைய சிகரத்திற்கு அடையாளமாக, அது ஒரு மக்தபாவாக, ஒரு நூலகமாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி கஅபாவை சுற்றி இருந்த எல்லா வீடுகளும் பள்ளியினுடைய விஸ்தரிப்பின் காரணத்தினால் அழிக்கப்பட்டு விட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு என்று இருக்கிறது. ஆக அவர்கள் பிறந்தது முஹம்மது பின் யூசுப் என்பவருடைய வீட்டிலே பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தில் அவர்களை கை நீட்டி வாங்கும் பாக்கியத்தை பெற்ற சீதேவியான அந்த பெண்மணி ஷஃபா என்ற பெண். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் ஷஃபா என்ற பெண்மணிதான் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த வருகையை கை நீட்டி இந்த உலகத்தில் வாங்கும் பாக்கியத்தை பெற்ற சீதேவி ஹஜ்ரத் ஷஃபா என்ற அந்த மகத்தான பெண்மணிதான். திருமக்களே, உலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ரூரன் வ மக்தூனா وفي روايه رهينا وكحيلا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தில் தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக. சாதாரணமா நம்ம பிறந்த பிறகு தொப்புள் கொடி வெட்டி எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வரலாற்றிலே தெளிவாக எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும், வரலாற்றினுடைய அத்தனை வரலாற்று ஆசிரியர்களும் தெளிவாக இந்த செய்தி எழுதுகிறார்கள். உலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ரூரன் வ மக்தூனா, தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக, கத்னா செய்யப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் பிறந்தார்கள். அதே போல தஹீனன் கஹீலா, சுருமாயிடப்பட்டவர்களாக, தலையில எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் அவருடைய அவதானம் பிறப்பு என்பது ஆகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருமா போட்டு தான் அழகு வரணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைகளை கொண்டுதான் அழகு வர வேண்டும் என்று இல்லை. ஸல்லல்லாஹுடைய ஆஸ்தான கவிஞரான சய்யிதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை போல வாஜ்மல மின்க லம் தரகத்து ஐனி வாஹிலா மின்க லம் தலிதின் நிசாஉ. நாயகமே, உங்களை விட அழகான ஒருவரை என்னுடைய கண்கள் கண்டதில்லை நாயகமே. உலகத்தில் எந்த கண்ணும் உங்களை விட அழகான ஒரு காட்சியை, உங்களை விட பாக்கியமான ஒரு காட்சியை யாரும் கண்டிருக்க இயலாது. இந்த உலகத்தில் எந்த தாய்மார்கள் எல்லாம் குழந்தை பெற்றெடுக்கிறார்களோ, உங்களை போல ஒரு பிள்ளையை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லைன்னு சொன்னாங்க. அவ்வளவு பாக்கியமான நிலையிலே, அழகுள்ள நிலைதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பிறந்த வருஷத்திற்கு ஆமுல் பஹ்ஜத்தி வஸ்ஸுரூர், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உள்ள வருடம் என்று அந்த வருடத்திற்கு பெருமக்கள் பெயர் சூட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது சபாவத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமா விரலை உயர்த்தியவர்களாக, ரப்பினுடைய வஹதானியத்தை அவர்கள் வெளிப்படுத்தியவர்களாக, வானின் பக்கம் தங்களுடைய கைகளை உயர்த்தி ஷஹாதத்தை அவர்கள் இந்த உலகத்திலே உணர்த்தியவர்களாக அவர்கள் பிறந்தார்கள். அன்று அவர்கள் ஆரம்பித்த அந்த ஷஹாதத்தினுடைய பணி, மக்களுக்கு தீனை சொல்லக்கூடிய அந்த பணி, அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் என்று அரபாவிலே சொன்னார்களே, அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட அந்த தூதுத்துவ பணிகளை எல்லாம் நான் சொல்லிவிட்டேனா உங்களிடத்தில் என்று கேட்ட பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நாயகமே தாங்கள் எங்களிடத்தில் நிறைவாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் வானின் பக்கம் கை உயர்த்தினார். அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சி, இந்த தீனை என்னை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பினாய் அதையெல்லாம் சொல்லிவிட்டேன் என்பதற்கு இதோ அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், அதற்கு நீ சாட்சி என்று சொன்னார். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமை. உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் இஸ்னைன், அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமை. நபியாக தங்களுடைய 40வது வயதிலே அனுப்பப்பட்டது திங்கட்கிழமை. தங்களுடைய 35வது வயதிலே இந்த உலகத்தில் பிரபலமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை காபாவிலே எடுத்து யார் பொருத்துவது, அந்த அரபுகளுக்கு மத்தியில் பெரிய யுத்தம் வரக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு தீர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். வாய்ப்பு வரும் பொழுது பின்னால
நேரங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சரித்திரத்தை சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்களே, அந்த நிகழ்வு நடந்தது திங்கட்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது திங்கட்கிழமை. அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிறைவு மதீனாவை சேர்ந்தார்களே, அது திங்கட்கிழமை. அவருடைய வஃபாத் திங்கட்கிழமை. ஆக இப்படி ஒரு வரலாற்று ஒற்றுமை வேறு ஒரு வரலாற்றினுடைய உயர்ந்த நிலையிலே உள்ள யாருக்கும் இப்படி அமையவில்லை என்று பெருமக்கள் சொல்வார். எல்லாம் திங்கட்கிழமையா அமைந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஏன் அரபகத்தில் பிறக்க செய்தான்? வேற ஏதாவது ஒரு நாட்டில் பிறக்க செய்திருந்தா என்ன? எந்த நாட்டில் பிறந்தாலும் அந்த நாட்டில் பிறந்தாங்கன்னு கேட்கத்தான் செய்வாங்க. ஆனா அதுக்கு நுட்பங்கள் காரணங்கள் இருக்காது.